பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி சென்னையிலிருந்து வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. காலி பணியிடங்களோட அறிவிப்பு என்னன்றதை இதில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களில் கீழ்கண்ட பணியிடங்களுக்கு அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்யும் நபர்களின் விண்ணப்பங்களை www.arasubus.tngovernment.in இணையதளம் மூலம் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 போக்குவரத்து கழகங்களின் பெயர்கள் அப்படின்னா, அதாவது மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது சென்னை, அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை மற்றும் திருநெல்வேலி 8 மண்டலங்களில் 8 போக்குவரத்து கழகத்திலிருந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. பதவியோட பேர் ஓட்டுநர் உடன் நடத்துனர் 2 வேகன்சிக்கு வெளியிட்டிருக்காங்க. பணியிடங்களோட எண்ணிக்கை மொத்தம் 3275 சொல்லியிருக்காங்க. மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை 365, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வரையறுக்கப்பட்டது சென்னை 318 சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் 88, வேலூரில் 50, காஞ்சிபுரத்தில் 106, கடலூரில் 41, திருவண்ணாமலையில் ஒரு 37, மொத்தம் 322 வேக்கன்சி விழுப்புரம் மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து கும்பகோணத்தில் உங்களுக்கு 101 வேக்கன்சி, நாகப்பட்டினத்தில் 136, திருச்சியில் 176, காரைக்குடியில் 185, புதுக்கோட்டையில் 110, கரூரில் 48. அடுத்து சேலம் மண்டலம், சேலத்தில் 382, தருமபுரியில் 104. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா கோவையில் வெளியிட்டிருக்காங்க. கோவையில் 100, ஈரோடில் 119, ஊட்டியில் 67, திருப்பூரில் 58, மொத்தம் 344 வேக்கன்சியும். மதுரை மண்டலத்தில் மதுரையில் 190, திண்டுக்கல்லில் 60, விருதுநகரில் 72. இதில் உங்களுக்கு ஒரு 322 வேக்கன்சியும். திருநெல்வேலியில் 139, நாகர்கோவில் 129 மற்றும் தூத்துக்குடியில் 94, மொத்தம் 362 வேக்கன்சியும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன சுழற்சி முறையில், அரசு விதிமுறைப்படி இன சுழற்சி முறையில் தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயசு 1/7/2025 அன்னைக்கு 24 வயசு நீங்கள் பூர்த்தி ஆகியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயசு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, பொது வகுப்பினர் ஓசி பிரிவில் 40 வயசு வரையும், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறு மரபினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் இவங்களில் 45 வயது பூர்த்தி ஆகாமலும் இருத்தல் வேண்டும். முன்னாள் இராணுவத்தில் சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் 50 வயசு பூர்த்தி ஆகாமலும் மற்றும் இதர வகுப்பினர் 55 பூர்த்தி ஆகாமலும் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தமிழ் பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வாகன ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கணும். குறைஞ்சது 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கான சான்றிதழ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடத்துனர் உரிமம் 1/1/2025க்கு முன்னர் பெறப்பட்டதாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயரம் மற்றும் எடையை பொறுத்த வரைக்கும் 160 சென்டிமீட்டர் எடையும் குறைந்தபட்சம் 60 கிலோகிராம் வெயிட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் தகுதியை பொறுத்த வரைக்கும் தெளிவான குறைபாடுகளற்ற கண் பார்வை, எந்த ஒரு உடல் குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயசு 24 மற்றும் 18 மாதங்களுக்கு முன் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா www.arasubus.tngovernment.in அந்த வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்தையும் முன்னிட்டு திரும்ப வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, இதை ரெட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு